அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். வாங்கள் ஜோதிடம் எளிமையாக கற்றுக்கொள்ளலாம். ஜோதிடம் என்றால் என்ன என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். உறவுகளே, 12 ராசிகளும் 9 கிரகங்களும் அடங்கியதே ராசி கட்டம். இது ராசி கட்டம்னு சொல்கிறோம், ராசி அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், முதல் ராசி மேஷ ராசிலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுஷு, மகரம், கும்பம், மீனம் என்ற 12 ராசிகளை உள்ளடக்கியது. மேலும் 9 கிரகங்களும் அடங்கியது தான். 9 கிரகங்கள் என்பதை நீங்கள் வாரத்தை கூட ஞாபகம் வச்சுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எளிதில் ஞாபகம் வைத்துக்கொள்ளுமா நான் சொல்கிறேன். ஞாயிறு என்பதை நாம் சூரியனாகவும், திங்கட்கிழமையை சந்திரனாகவும், திங்கள் என்பதற்கு இன்னொரு பேர் சந்திரனாக வைத்துக்கொள்ளுங்கள். சூரியன் என்றால் ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமைக்கு சந்திரன், செவ்வாயை வைத்துக்கொள்ளுங்கள். புதன், வியாழனை தான் நாம் குரு என அழைக்கின்றோம், வியாழனை குருவாக அழைக்கின்றோம். வெள்ளியை சுக்கிரனாகவும், சனி என்பதை சனி என்ற ஒரு கிரகமாகவும், மற்றும் ராகு, கேது என்ற கிரகங்களும் சேர்ந்து 9 கிரகங்கள் அடங்கியதே ராசி கட்டம். அதே மாதிரி ராசி கட்டத்தில் திரிகோணஸ்தானம் என்றும் கேந்திரஸ்தானம் என்றும் இருக்கிறது. கேந்திரம் என்றால் என்ன? லக்கணத்தை ஒன்றாக வைத்து, ஒரு ஜாதகத்தின் உயிர் என்பது லக்கணமே, அதை ஒன்றாக வைத்து கொள்ள வேண்டும். மேஷ, ரிஷப, மிதுன லக்கணம் 1ஆம் இடம், 1, 2, 3, 4, 5. துலாம் 5ஆம் இடம், 1, 5, 6, 7, 8, 9. கும்பம் 9. இந்த கட்டத்தை பொறுத்தவரையிலும் 1, 5, 9 இதை திரிகோணஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது கேந்திரஸ்தானம் அப்படின்னு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். கேந்திரம் என்றால் என்ன? 1, 4, 7, 10 அது கேந்திரம். 1, 4, 7, 10 பார்க்கலாங்களா? 1 என்பது லக்கணம். 1, 2, 3, 4, 4, 5, 6, 7 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8, 9, 10 மீனம். இந்த 4ஐயும் கேந்திரஸ்தானம் சொல்லுவோம். மேலும் இந்த ஜாதகம் சுத்த ஜாதகமா, ராகிக்கேது உள்ள ஜாதகமா, செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகமா பார்க்கலாமா? வாருங்கள் பார்க்கலாம். லக்கணத்தை வைத்து தான் நாம் பார்க்க வேண்டும். லக்கணத்தில் எதுவும் இல்லை என்றால் எது இருக்கிறது? செவ்வாய் இல்லை, ராகிக்கேது இல்லை, சூரியனும் புதனும் உள்ளது. சூரியனும் புதனும் ஒருவருக்கு அமைய பெற்றால் அது புதாட்சாணிய யோகம் என்று சொல்வோம். அப்போது அவர் கல்வியில் வல்லவராக இருப்பார். இந்த ஜாதகர் கல்வியில் வல்லவராக இருப்பார். அடுத்தது 2ஆம் கட்டத்தில் இல்லை, 3ல் இல்லை, 4ல் ராகு. இந்த ஜாதகத்துக்கு ராகு கேது கிடையாது. அடுத்து செவ்வாய் என்பது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. செவ்வாங்கிறது 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடத்தை குறிக்கும். இப்போ 2ல் செவ்வாய் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், 3, 4லையும் இல்லை, 5, 6, 7லையும் இல்லை, 8, 9, 10, 11, 12ஆம் இடம். இங்கே பாருங்கள், இந்த 12ஆம் இடத்துல தான் செவ்வாய் இருக்குது. 12 என்பது மறைவு ஸ்தானம். அதனால் கடைபாக செவ்வாய் இருக்குது. என்ன இருக்குது? கடைபாகத்தில் செவ்வாய் தோசை இருக்குது. இதே மாதிரி 12ல் செவ்வாய் இருக்க பொண்ணையோ காட்டலாம், இல்லை 2ல் செவ்வாய் இருக்க பொண்ணை இந்த ஜாதகருக்கு திருமணம் செய்து வைத்தால் அவர்கள் வாழ்வில் வெற்றி அடைவார்கள். 7, 8 என்ற செவ்வாய் இருக்கிறத பண்ணக்கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது கொஞ்சம் ஹெவியானது. 7, 8 அதாவது கடபாகத்துக்கு ஹெவியான செவ்வாய் தோஷம் உள்ளவங்கள திருமணம் செய்து வைக்கக்கூடாது என்பது ஜோதிடர்களின் கருத்து. 2ஆம் இடத்திலோ 4ஆம் இடத்திலோ செவ்வாய் இருக்கும்போது திருமணம் செய்து வைக்கலாம். இது செவ்வாய் தோஷ ஜாதகம்னு சொல்லுவோம். 12ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறது மறைவு ஸ்தானம் என்றாலும் கடைபாகத்தில் உள்ளது என்று கூறுவார் ஜோதிடர். ஓகே, உங்களுக்கு இது மாதிரி ஜோதிட சம்பந்தமான தெரிந்து கொள்ளணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி உங்களுக்கு நாங்கள் ஜோதிட பற்றி சொல்லித்தருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.